கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the fellowship of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are very happy today. காரணம், Reason, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னால் when we rejoice in the Lord, அது நமக்கு பலனை கொடுக்கிறது. it gives us strength to our life. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும்போது When we rejoice in the Lord, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்கிறவராய் இருக்கிறார் He will grant all the desires of our heart. என்று சொன்னால், Reason, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to bless us. அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். He is pleased in it அதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். and He is very much happy to do that. ஒரு பிள்ளையானது How a child is, வளர்ந்து பெரிதாகும் போது how he grows and develops. அந்த பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ, By looking at a child, the parents will become happy. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner, நாம் தேவனுக்குள் வளரும் பொழுது when we grow in the Lord, அது தேவனுடைய பார்வையில் மகிழ்ச்சியா இருக்கிறது. it is pleased in the sight of the Lord. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது when we preach about the gospel, அன்போடு அறிவிக்கும்படியாக நாம் பார்த்தோம். we should do that with a love. தேவ சமூகத்திலே In the Lord's presence, அன்பு பிரதானமானதா இருக்கிறது. love is very important. அன்பு கூறுகிற ஜனங்கள் மத்தியிலே When we love the God people, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று பார்க்கிறோம். everything will happen for their good. அதே வேளையிலும் கூட Like the same manner, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவத்தை whatever happening right now in our இந்த life, வேளையில் நாம் தியானிக்கும்படியாக let's meditate on God's word today. பிலிப்பியர் 1:29 Philippians chapter 1 verse 29. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Because to you it has been given in the cause of Christ not only to have faith in him but to undergo pain on his account. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். Here we can see that he understands our tears. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. Whatever we are doing in the Lord, it has been maintained and accounted. நாம் மறந்து போகலாம், We may get forget, நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் but whatever thing we are doing, தேவன் மறக்கிறவர் அல்ல. God never forgets that. நம்மிடத்தில் விசுவாசம் மாத்திரமல்ல, Not only having faith in him, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. but on Christ to undergo pain behalf of him. பாடுபடுவதும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. Pain is also been added to his account. எவ்வளவு பாடுகள் படுகிறோமோ, How much ever pain we are undergoing, அந்த பாடுகள் நினைக்கும் போது நாம் யோசிக்கிறோம், தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் பாடு வந்தது என்று சொல்லி. when we think about that pain, we are understanding one thing: this pain has been given by God. பாடுகளை தேவன் அங்கே பார்க்கிற வண்ணமாக அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. But it has been said, it has been given, that pain has been given on his account. நம் வாழ்க்கையிலே In our life, இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் we should accept this in our life. என்று சொன்னால், Reason, தேவன் சொல்லியிருக்கிறார், God has said, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி. we have tribulation in this world. அவர் பாடுபடவே உலகத்துக்கு கடந்து வந்தார். By suffering, he came into this world. அவருடைய பாடுகள் கணக்கில் சொல்ல முடியாது. His suffering is not calculated. பிறக்கும் போதே பாடுதான். When he born, there was a trouble. பிறப்பதற்கு இடமில்லாதபடி பாடுகள். He doesn't have a place to born. அவரை குழந்தையாக இருந்தபோது ஏரோதுக்கு மறைத்து வைத்திருந்த ஒரு பாடுகள். They have been hiding from King Herod because of his birth. அவருடைய வளர்விலும் கூட பாடுகளை கண்டார் என்று பார்க்கிறோம். He faced many kind of tribulation when he is growing up also. சொந்த ஜனங்கள் மூலமாய் பாடுகள். By his own people, he had a tribulations. ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாய் பாடுகள். By the Roman government, he faced many pains. இப்படி எல்லா பாடுகளூடாக தான் கடந்து வந்தார். Like all these kinds of trouble, he was going. பிதாவாகிய தேவன் பாடுபடவே அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். Father God sent him to make the pain to be his own. அதனால் பாடுகளை குறித்து நாம் பாரப்படாதபடிக்கு, So do not look at the burden of that pain. என் பாடுகளை பார்க்கிறார். He is looking at my pain. என்னுடைய பாடுகளை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். He has made an account of how much pain I am suffering. எனக்கு எவ்வளவு நன்மையை அருளுகிறாரோ, How much of a good thing I am receiving in my life. அதுபோல் பாடுகளையும் அருளுகிறவராய் இருக்கிறார். Like the same, he has been taking account of my pain நான் also. ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு சொன்னால், Not only accepting only blessings in my அது life. சுயநலமான ஒரு ஐக்கியம். That is a selfish fellowship. நாம் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should also accept the pain in the Lord. அதுதான் தேவ சமூகத்தில் நம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற காரியமாக இருக்கிறது. It is what the love we show to God. அதனால் இன்றைக்கு பாடுகளோட கடந்து போகும்போது, So today when you go through that pain, அதில் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொள்ள வேண்டும். understand one thing: there is a lesson from that pain. தாவீது சொல்லுகிறார்,
David has said, நான் உபத்திரப்பட்டது நல்லது, he said, the trouble which I went through is good. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். So I understand your law. அதனால் பாடுகளை கண்டு So do not look at the pain. கலங்க வேண்டாம், Do not get discouraged. குழம்ப வேண்டாம், Do not get confused. பயப்பட வேண்டாம். Do not get fear. அந்த ஊடாக தான் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். In the same path Jesus Christ went. நாமும் அந்த ஊடாக தான் கடந்து போக வேண்டும். Today also we are walking in that way. பவுல் அங்கே 30ஆம் வசனம் சொல்லுகிறார், Paul is mentioning in the next verse, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்போது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. fighting the same fight which you saw in me and now have word of in me. பவுல் தேவ மனுஷனாக இருந்த போதிலும் கூட Even though Paul is a godly man, அவருக்கும் போராட்டம் பாடுகள் இருந்தது. he also had the same kind of problems and tribulations. தேவனோடு நெருங்கி பழகுகிறாரே, He has been very close to God. அவருக்கு என்ன பாடு என்று யோசிக்கலாம். What he will be having in his life. ஆனால் அவர் சொல்லுகிறார், போராட்டம் எனக்கும் உண்டு என்று சொல்லி. But he's saying, I am having the same fight which you saw in me. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் So whoever accepted the Lord in their life, பல விதங்களிலே, in different ways, பல பாதைகளிலே, in many ways, போராட்டங்கள், tribulations, பாடுகள், all kind of burdens, பாரமான சூழ்நிலை எல்லாம் கடந்து வரும். all kind of difficult situations, இவையெல்லாம் மேற்கொண்டு போக வேண்டும். we should all overcome this and go. இயேசு கடந்து போனார், Jesus went to that. எல்லாவற்றையும் மேற்கொண்டார், He overcame everything. மரணத்தை மேற்கொண்டு உயிரோடு கூட எழுந்தார். He overcame death and he has அவர் resurrected. அந்த போராட்டத்தின் ஊடாய் கடந்து போகாவிட்டால், Without going in that path, பாடுகளூடாய் கடந்து போகாவிட்டால் without going in that pain way, மகிமை அடைந்திருக்க முடியாது. he cannot attain the glory. அதனால் இன்றைக்கு போகின்ற பாதைகள் So whatever way you are going, பாடாய் இருப்பதினாலே even though it look like a நாம் pain, கலங்க வேண்டாம். do not get ஒரு discouraged. மகிமை நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a glory kept for you. தொடர்ந்து செல்வோம், Continually walk in that way. தேவனை நாம் மையப்படுத்துவோம். Glorify God in all your ways. அன்பின் ஆண்டவரே, Dear God, எங்கள் வாழ்க்கையிலே in our life, விசுவாசத்துக்கு மாத்திரம் எங்களை அழைக்கவில்லை, not only having faith on you, பாடுபடுவதற்கும் எங்களுக்கு அருளப்பட்டதாக நாங்கள் பார்த்தோம். it is also given pain in our life. எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். Help us to accept this in our life. பாடு எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. Pain is not a permanent எங்கள் one. வாழ்விலே வெற்றி என்பது நிரந்தரமானது கர்த்தாவே. In our life, victory is a permanent one. எங்களுக்கும் For ourselves, எங்கள் பிள்ளைகளுக்கும் for our children, நாங்கள் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் for whoever we are praying, வெற்றி உண்டு. they will have victory. ரீபால துருபியாதியா, Oh, we thank you for that, மகிழ்ச்சி Lord. உண்டு, They will have happiness. சுகம் உண்டு, They will have healing. ஆசீர்வாதம் உண்டு ஐயா. They will have blessings, Lord. அப்படி விசுவாசிக்கிறோம். We are believing in the same way. நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை தாங்க. Give us the acceptance, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.